ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு நியூஸில் கூட பாருங்கள், கிராமத்து ரோட்டுலாம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நடு நடலாம். அதை அப்படியே எடுத்துக்கோங்க, போட்டோ எடுத்துங்க, அப்படியே நடு நடலாம். டிரைவராக எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு. என்ன காரணம்? இந்த தடவை விஜய் வரணும்னு எங்க மனசுல இருக்கு. எங்களுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் நல்லபடியா செய்யணும், பார்த்துக்கணும், நாட்டை நல்லபடியா வைக்கணும். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. வந்தவங்களே வரக்கூடாது. அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்தா நல்லபடியா வைப்பாருன்னு நம்புறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இவனால நான் சூரியனுக்கு போட்டுருந்தேன். சரி, உங்க வாழ்க்கையில எது விடிவால வந்திருக்கா? எதுவும் கிடையாது. எங்களுக்கு நல்லா செய்யணும். நாங்க வயசானவங்க நம்பி போடுறோம்னு சொல்றோம். நாங்க எங்களுக்கு செய்வாரா விஜய்? ஒரு ஆசையும் இருக்கு போடுறதுக்கு. எதிர்பார்க்கறோம். வருமா? சரி சரி, நல்லபடியா செய்வாரா என்ன நம்ம போடுவோம் அப்படின்னு எங்க மனசுல தோணு இருக்கு. ஊரை நல்லா பாத்துக்கணும், வயசானவங்களையும் பார்த்து செய்யணும் நல்லபடியா. நாங்க ஒன்னும் முன்னிட்டும் கண்டது கிடையாது. இந்த தடவை எங்களுக்கு அவர் செய்யணும், ஓட்டுல ஜெயிக்கணும், நல்லபடியா வரணும். தேங்க்ஸ்யா. ஆனா 2026ல யார் வந்தா நல்லா இருக்குண்ணா? ஏடிஎம்கே கட்சி வந்தா நல்லா இருக்கும். ஏன், என்ன காரணம்னா? இல்ல, அவங்களுக்கு எப்பயுமே மக்களுக்காக எம்ஜிஆர் ரொம்ப பேர் போனாங்க. அடுத்து அம்மா பேர் போனாங்க. அடுத்தது எடப்பாடி இப்ப நல்லா தான் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் முன்னாடி ஓட்டு போட்டதும் எங்க அப்பா காலத்துல எனக்கு போட்டதும் எல்லாமே ஏடிஎம்கே தான். என்ன காரணம்னா? அது எங்களுக்கு பிடிக்கும். விஜய் ஒருத்தர், அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் இப்ப விஜயகாந்த் வந்தாங்க. அவங்க எல்லாம் நல்ல ஒரு மனிதர்கள். அவங்களே வர முடியல. விஜய் சும்மா ஒரு விளம்பரம் தான். மக்கள் தொகையில மக்கள் எப்படின்னா 4 இப்போதைக்கு கூட்டம் கூடுவாங்க தான். அதுக்காக உடனே ஓட்டு போட மாட்டாங்க. அது 2 எம்ஜிஆர்ன்றாங்க விஜயா, நீங்க எப்படி சொல்றீங்க? சொல்றாங்க தான். விஜயகாந்த் தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் சொன்னாங்க. விஜயகாந்த் வந்தாங்களா? அதனால இதெல்லாம் ஏடிஎம்கே வந்தா எங்களுக்கு ஓகே. அவ்வளவுதான். சரிப்பா. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? விஜய்க்கு. என்ன காரணம்னா? இதெல்லாம் ரொம்ப நல்லா இல்லை. அதனால இந்த ஆட்சி எப்படி, இந்த ஆட்சி நல்லா இருக்குன்றாங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆட்சி நல்லா இருக்குன்றத விட கீழ்த்தட்டு மக்களுக்கெல்லாம் ஒன்றும் கவனிக்கல. எப்படி சொல்றாங்க? அதான் டிராக்டர், விவசாயிக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தோம்னாங்க, கரண்டும் சூப்பரா விடுறாங்க. வேற என்ன உங்களுக்கு வேணும்? டிரைவராக எங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. என்ன பிரச்சனைனா? எது எடுத்தாலும் காஸ்ட்லியா இருக்கும், எது வாங்கணும்னாலும். அதனால கொஞ்சம் அதான் விலைவாசி எல்லாம் குறைச்சிருக்காங்க, எல்லாமே இது பண்ணிருக்காங்க. விலைவாசி எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஒரு இதா இல்ல, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல. இப்ப யார் வந்தா நல்லா இருக்கும்ன்றீங்க? விஜய் வந்தா நல்லா. அவருக்கு தான் அரசியலே தெரியாதுன்றாங்க. அப்படிலாம் கிடையாது, வரும். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட வராங்க. போற போக்குல தெரிஞ்சுப்பாங்க. சரி, மக்களால தெரிஞ்சுப்பாங்க. யாருக்கு ஓட்டு போட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய்க்கு ஓட்டு போட்டால். என்ன காரணம்க்கா? அவர் இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. அதெல்லாம் விட்டு அரசியலுக்கு வராருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னா வராரு. மாற்றி தான் பார்ப்போமே. அவருக்கு தான் அரசியலே தெரியாதுன்றாங்களே. கற்றுக்கிட்டா தான் அனுபவம் வரும், பார்க்கலாமே. இந்த ஆட்சி எப்படிக்கா இருக்கு? ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்க்கா எப்படிக்கா சொல்கிறீங்க? ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு நியூஸில் கூட பாருங்கள், ஒரு சின்ன புள்ள வேன் ஏற்றி இறந்துருக்கு. ஸ்கூலில் ஒரு 9 வயசு பொண்ணு மிஸ்ஸோட டார்ச்சர் தாங்க முடியாமல் நேற்று என்னமோ சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, மண்ணெண்ணெய் ஊற்றி. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஆட்சி நல்லா இருக்குன்றாங்கக்கானா? கண்டிப்பாக இல்லை. விலைவாசி எல்லாமே கூடி இருக்கு, கரெக்டாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் இல்லை. கரண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்றாங்க. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக இல்லையா? நீங்கள் யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நான் எடப்பாடியாருக்கு தான் ஓட்டு போடுவேன். என்னுடைய ஓட்டு எங்கள் கிராமத்து ஓட்டில் அனைத்தும் விவசாய சங்க தலைவர் கீழமுங்களடி முனுசாமி பேசுகிறேன். கடந்த முன் ஆட்சியில் எடப்பாடியார் எங்களுக்கு விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். எம்ஜிஆர் இந்த ஏரியா தூர்வாரில், ஜெயலலிதா அம்மா தூர்வாரில், கலைஞர் தூர்வாரில் இந்த மராமத்து பணின்றது மிக சிறப்பான பணி. அது விவசாயிகளுக்கு முதுகெலும்பு. அந்த பணியை நம்ம எடப்பாடியார் அவர்கள் தான் தீர்த்து வச்சார். எங்கள் ஓட்டு, கிராமத்து ஓட்டு, விவசாயிகள் ஓட்டு, எங்க சார்ந்த ஓட்டு பூரா எடப்பாடி பழனிசாமி தான் வந்தாதான் அந்த ஆட்சி நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் இது டிராக்டர் கொடுத்தாருல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிராக்டர் கொடுத்துட்டா எத்தனை பேருக்குங்க டிராக்டர் கொடுத்துருக்காரு? விவசாயிக்கு அனைத்து பேருக்கும் கொடுத்துருக்காரா? திமுக ஆட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் டிராக்டர் கொடுத்துருக்காரு. நானே பதிவு பண்ணியிருந்தேன் டிராக்டருக்கு போய் வேணும்னு, எனக்கே கிடையாது வரல. அப்படி இருக்கும்போது
இந்த திமுக ஆட்சியில கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த டிராக்டரோ ஏதோ மானியமோ எதா இருந்தாலும் அந்த கட்சிக்காரங்களுக்கு தான் பண்ணி தராங்க. மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடைச்சதாக விவசாயிகள் பொதுமக்களுக்கு எல்லாருமே தராங்களாம். கரண்டும் நல்லா வருதான். விலைவாசி எல்லாமே இறக்கிட்டு இருக்காங்களாம். சரி. வேற என்ன பண்ணணும் உங்களுக்கு? இப்ப எடப்பாடி ஆட்சியில இவ்வளவு புயல் மழை காத்து அடிச்சுது, ஒரே ஒரு நாள் கூட கரண்ட் தட்டுப்பாடு கிடையாது. இந்த திமுக ஆட்சி என்னைக்கு ஆட்சி அமைச்சதோ அன்னைக்கே கரண்ட் கட்டு கிராமத்து பக்கம். இது பெரிய சாதனை சொல்ல முடியாது. இப்ப இன்னைக்கு ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதி ஆட்சியில 5000 கோடி லட்சம் கோடி 5000 லட்சம் கோடி தான் கடன் வாங்கியிருந்தாங்க. இப்ப இவங்க 3 ஆண்டுல 3800 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ரோடு போட்டாங்களா, பஸ் வாங்கி விட்டாங்களா, இல்ல மக்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு வசதி உண்டா? அதான் பெண்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா பஸ் விடுறாங்க. அவங்க ஒரு பெண்களுக்குன்னு விட்டது பஸ் ஒண்ணு, ரெண்டாவது கல்விக்காக 1000 ரூபாய், உதவித்தொகையாக 1000 ரூபாய். இது 3 திட்டமும் பண்ணா தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு அடைஞ்சிருமா? சகுட்டுங்க அதே மாதிரி எல்லாருக்கும் பணம் கிடையாது. ஏதோ ஒரு கிராமத்துல இருக்காங்கன்னா ஒரு 50 பேர் தான், கிராமத்துக்கு 50 பேர் தான் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் கிடையாது. இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. திமுக ஆட்சி வந்ததுன்னா நாங்கெல்லாம் மருந்தை குடிச்சு சாகணும், எல்லாம் தூக்க மாட்டி தொங்கணும் திமுக ஆட்சியில. இதுதான் உண்மை. ஏன்னா விவசாயிகளுக்கோ மற்ற ஏழைகளுக்கோ இந்த ஆட்சி நல்ல திட்டமே கிடையாது. விஜய் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை பத்தி நினைக்கிறீங்க? விஜய்லாம் என்னங்க, விஜய்லாம் ஓட்ட கலைச்சி தோக்க அடிக்கலாம், அதான் பண்ணலாம தவிர விஜய்க்கு எத்தனை பேருங்க? 4 பேர் இருக்காங்க. ஒரு கிராமத்துக்கு ஒரு 100 பேர் 50 பேர் இருப்பாங்க. விஜய் வேணா ஓட்ட கலைச்சி இப்ப அதிமுக ஜெயிக்கிறத கலைக்கலாம், திமுக ஜெயிக்கிறத கலைக்கலாம், அதுதான் பண்ணலாம தவிர இப்ப அதே மாரி நம்ம காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு நினைச்சா அதை தோக்கடிக்கலாம். விஜய் எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, சீமான் அப்பில இருந்து இருக்காருல்ல, அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சீமா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறாருங்க. அவரு ஒரு நேரம் பாத்தீங்கன்னா மக்களுக்காக ஆதரவா பேசுறாரு. இப்ப ஒண்ணும் கிடையாது. சாதாரண பிரச்சனை, ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சாதாரண ஒரு வக்கீல் பிரச்சனை, அதுக்கு நானே, அவர் சொல்றாரு முறைச்சான் 2 அடி அடிச்சான்றாரு, அதுக்கு சீமான் சொல்றாரு நானே அடிப்பான்றாரு. இதெல்லாம் ஒரு நாகரிகமா? ஒரு அரசியலுக்கு வர்றவரு இந்த ஒரு திட்டத்தை சொன்னார்னா இது மக்கள் ஏத்துக்குமா? இதனால சீமானுக்கு இருந்த ஓட்டும் சரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த திமுக ஆட்சியில இந்த சாலையை பாருங்க, எங்கேயாவது வசதி இருக்கா பாருங்க. எடப்பாடியார் ஆட்சியில போட்ட ரோடு இது, அதுக்கு முறை அந்த ரோடே கிடையாது. இன்னைக்கு ஒரு விவசாயி தன் மாடு வளர்க்கறதுக்கு, ஆடு வளர்க்கறதுக்கு, கோழி வளர்க்கறதுக்கு அவர் வயல்லேருந்து மண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு பர்மிஷன் கிடையாது. அந்த தோட்டத்துக்கு கொட்டுறதுக்கு பர்மிஷன் கிடையாது. ஒரு விவசாயி ஒரு தோட்டத்துல கொட்டா இருக்கும்போது மாடு கட்டி கட்டி பள்ளமாயிடும், அதுக்கு மண்ணு எங்க போய் வாங்கிட்டு விவசாயி அடிப்பான். இன்னைக்கு லட்சக்கணக்கில் இன்னைக்கு ஒரு டிப்பர் எடுக்க போனா 45,000 35,000 சொல்றாங்க மணல். அந்த மணலை 35,000 கொடுத்து ஒரு விவசாயி மாட்டு கொட்டாய்க்கு அடிக்க முடியுமா? இந்த திட்டம் எந்த ஆட்சி வந்தாலும் விவசாயிகளுக்கு மண் அவங்க வயல்ல இருந்து தோட்டத்தில இருந்து எடுத்துட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இது முக்கியமான கருத்து. இது இப்பதான் சாலை எல்லாம் போறாங்களே, அந்த மெட்ரோ இப்பெல்லாம் மெட்ரோ திட்டம். மெட்ரோ திட்டத்துல ஏதாவது ஒரு இடத்துல பண்றாங்க. மெட்ராஸ்ல தான் மெட்ரோ திட்டம் நல்லா பண்றாங்க. ஆனா கிராமத்து பக்கம் யாருக்கும் கிடையாது. இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா சுத்து வட்டம் சிதம்பரம் தாலுக்காவில் 49 பஞ்சாயத்து இருக்கு. 49 பஞ்சாயத்துல சாலை வசதி எங்கேயாவது நல்லா இருக்கா பாருங்க. எல்லாம் ஹைவே தான் நல்லா இருக்கு. முக்கியமான பஸ் ரோட்டு நல்லா இருக்கு. கிராமத்து ரோட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதை பாருங்க, நடு நடலாம். அப்படியே எடுத்துக்கங்க, போட்டோ எடுத்துக்கங்க, அப்படியே நடு நடலாம். சாலை வசதி இதுதான் திமுக ஆட்சி சாதனை. மற்றது எதுவும் கிடையாது. மற்றது இப்ப நினைச்சா அவங்க 3800 லட்சம் கோடிய இதுக்கு என்ன பண்ணினாங்கன்றதே தெரியல. எல்லாம் அதுக்கு தான் சபரேஷன், அடுத்தது அவங்க மருமகன் உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி ஸ்டாலின், இவங்களுக்கு தான் அந்த பணம் போய் கொள்ளடிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு போய் சேர்றது எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆனா நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க? இந்த வருஷம் எல்லாம் போட்டு நிறைய வாட்டி அமர்ந்தாச்சு. ஏன்னா இந்த வருஷத்துக்கு மாத்தி போலான்னா தளபதி வந்தா நல்லா இருக்கும். என்ன காரணம்னா? அது ஏன்னா ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும்.
அதுக்காக வந்து அவர் ஒரு மாசமா அந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வெளியே வரலன்னாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி என்ன சொல்றதுன்னு அது ஏன்னா அது வந்து அடுத்து உள்ள கட்சிக்காரங்க பண்ண தப்புனால வந்து எல்லா தப்புமே இவங்க பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு மாற்றத்துக்கு தான் இப்ப தளபதி வந்தா நல்லா இருக்கும் ஒரு கருத்து இப்ப இருக்கு. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? இப்ப முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? அவருக்கு அறிவே இல்ல, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அரசியலே தெரியாதுன்றது. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ புதுசா வந்திருக்காங்கன்னா எல்லாரும் வந்து அறிவோட எல்லாமே வந்திருக்காங்க. தெரிஞ்சா வராங்க, தெரியாம தான் வந்துதான் என்ன சொல்லிக்கிறாங்க. வரட்டும், வந்ததை பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து சொல்ல முடியும். அவங்க வந்து ஆட்சியில வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவங்கள முடிஞ்சு செய்வாங்க. இவங்க என்ன செஞ்சாங்களோ அதோட மாற்றம் வரும்ல, வரப்புறம் சொல்லிக்கிறாங்க. நீ யாருக்கு ஓட்டு போடுவ? விஜய்க்கு போடுறேன். என்ன காரணையா? என்னப்பா என்ன காரணையா? என்ன கிழமையா? எதனால ஓட்டு போடுறேன்னு கேக்குறாங்களா? எதனால எல்லாரும் தான் போட்டு பார்த்தாச்சு. அவங்க சொல்ற நிறைய அவங்க தான் புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு போடும்.